வணக்கம் நண்பர்களே. சுடிதார் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டோம், அளவுலாம் வச்சு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். இந்த டாப் வந்து 44 இன்ச்சு, லைனிங் வந்து 2 இன்ச்சு கம்மியாக வந்து 42 வைக்கிறோம். பாருங்கள், 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு விட்டுருங்க. லென்த்து வந்து 42 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ எழுதிட்டு இது வந்து லைனிங்ன்றதால 42 வைக்கிறோம். மேலே வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம் பாடி பீஸ் கட் பண்ணக்குள்ளே. நெக்கு யூ வச்சு கீழே வந்து வி நெக் வைக்கிறோம். கழுத்து வந்து எந்த இறக்கம் 6 இன்ச்சு, கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச்சு, கழுத்து வந்து 4 இன்ச்சு வைக்கிறோம். இந்த ஷோல்ட்ரு வந்து 4 இன்ச்சு வைக்கிறோம். இந்த ஷோல்டருடைய இறக்கம் வந்து 8 இன்ச்சு வைக்கிறோம். ஒன்று ஒன்றா அப்படி அப்படியே பாருங்கள். இது வந்து ஆஃப் வைக்கிறோம். 2ல் ஒரு பகுதி, 4ல் ஒரு பகுதி, அதில் வந்து 21 வைக்கிறோம். இப்போ வந்து 10 வச்சுருக்கோம். 10 21. இது வந்து 8 9 வைக்கிறோம். 9 19 23 வைக்கிறோம். இது வந்து கால் வைக்கிறோம். நம்ம வந்து 23ல் பாதி 11, கீழே வந்து 12 24 வச்சுட்டோம். இவ்வளோ தான் மார்க் பண்ணிவிட்டோம். நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. நம்ம வீடியோலாம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதால தான் அந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு ஈஸியாக கட் பண்ணுறேன் நான். அதில் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க. அவ்வளோதான், அப்படியே கட் பண்ணிக்கலாம் நம்ம. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 3/4 கையை ஸ்லீவ்ன்றதால கை இல்லை, லைனிங் மட்டும்தான் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். அது பாடி பீஸில் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து 14 இன்ச்சு வைக்கிறோம். 14க்கு கை லூஸு 12 இன்ச்சு, அக்கு லூஸு 9 வச்சுப்போம். அதை அப்புறமே நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணிப்போம் நம்ம. இப்போ இதில் வந்து ஸ்லீவ் வராது, அதில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணல, பாடி மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், பேக்கில் வந்து க்ளோஸ் நெக் பேக்கில் வைக்குள்ள எப்பவுமே வந்து 2.5 இன்ச்சு வைங்க. 2.5க்கு 2.5 அப்படி வச்சுக்கங்க. அப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கீழே பேக்கில் வந்து 2.5க்கு 2.5 வச்சுங்க க்ளோஸ் நெக்கு. மீதி வந்து அந்த ஃப்ரண்ட் வந்து 6 இன்ச்சு வச்சுங்க. 6 இன்ச்சுனா மேலே ஷோல்டர்லாம் விட்டுடணும். அந்த ஷோல்டர் கணக்கு வைக்கக்கூடாது எப்பவுமே நீங்கள். ஆனால் வந்து இதுக்கு ஷோல்டர் கணக்கு வச்சுக்கணும். நீங்கள் 2 இன்ச்சு கட் பண்ணலே போதும். ஏன்னா 2.5 இன்ச்சுன்றது 2 இன்ச்சு கட் பண்ணல போதும் லென்த்து. வந்து 6 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கணும். அது நெக்கு அதெல்லாம் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு ஈஸியாக. இப்போ வந்து அந்த வி நெக் பேக்கில் வந்து யூ வச்சு கீழே வி, அதோடு சேர்த்து தான் வந்து 6 இன்ச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு இல்லாமல் டோட்டலாக வந்து 6 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக லைட்டாக வைங்க வி. ஏன்னா வந்து வி நெக்னால் ரொம்ப பெருசாக வரும். லைட்டாக வி வந்து அப்படியே யூ நெக்கு. நம்ம வீடியோலாம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். என்ன மாதிரி யாருமே சொல்லி தர மாட்டாங்க. சும்மா டைம் பாஸ்க்கு ஒரு 1/2 மணி நேரம் உங்களை வந்து போர் அடிக்க வச்சுட்டு அப்புறமேட்டு ஒரு பீஸ் கட் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி நான் எப்பவுமே கட் பண்ண மாட்டோம். நம்ம வீடியோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், முழுசாகவே இருக்கும். உங்களுக்கு வீடியோ ஓடிட்டுருக்குள்ள தான் நான் பேசிகிட்டு இருப்பேன்னு அவசரம். உங்களுக்கு தனியாக என் மூஞ்சை காய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் உங்களை டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான். பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்க நண்பர்களே. பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். வி நெக்கு, யூ வந்து அழகாக கீழே வந்து வி இருக்குது. இந்த மாடல் வந்து நல்லாவே இருக்கும். நீங்களும் பார்த்து பொறுமையாக ஈஸியாக கற்றுக்க நண்பர்களே. நீங்கள் கற்றுக்கணும் தான் வீடியோ போடுறேன். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் நண்பர்களே.